ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அஜய் ஒக்ஸாச்சு ஃபோட்டோக்காரன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைட் ரூமில் தான் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஷார்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 300 சில்ற பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்து. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ எடிட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டியில் தான் எடுத்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெவலப் டெவலப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நான் பண்ணுறது அப்படியே பாருங்க. எனக்கு இந்த இமேஜை கூல் டோனாகவும் பண்ணலாம், வார்ம் டோனாகவும் பண்ணலாம். அது நம்ம மூடை பொறுத்து எப்படி வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் கரெக்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா, இந்த ஆட்டோ அதை அப்படி கிளிக் பண்ணால் அதாட்டு ஒரு இது பண்ணி தந்துடும். ஓகேங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹைலைட்டை குறைச்சிங்க. ஹைலைட்டை நீங்கள் குறைக்க உங்களுக்கு ஸ்கையில் உள்ள டெப்த்து கிடைக்கும். செமையாக இருக்கும். அந்த ஸ்கையில் உள்ள எங்கெல்லாம் ஹைலைட் ஏரியா அதிகமாக இருக்குமோ அந்த ஏரியாவில் உள்ளதெல்லாம் ஹைலைட்டை வந்து கட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? ஷேடோ குறைச்சாலும் டெப்த் வரும். எனக்கு இந்த ஃபோட்டோவுக்கு ஷேடோ குறைச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. நான் ஒரு மைண்ட் செட் ஆஃப் எடிட்டிங் பண்ணணுன்னு தோணுது. ஓகே, பிளாக் இல்லை இப்படி. ஓகேங்களா? இப்போ நார்மல் கரெக்ஷன் முடிஞ்சு பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன். ஓகே, அங்கே வரல. இதில் வரும். இங்கே பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர். ஓகேவா? நான் இப்போ தான் இதில் வாட்ச் பண்ணேன். இங்கே பாருங்க, இங்கே நிறைய மனுஷங்க இருக்காங்க. அவ்வளோத்துக்கு டெஃப்டாக அப்சர் பாயிண்ட் ரொம்ப செமையாக வச்சு எடுத்திருக்காங்க. ஓகே, இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நார்மல் இதுக்கு வந்துடும். இரண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா, நான் எப்போவுமே கலர் கிரேடிங் அதில் வந்து கைவரிசை காணிப்பேன். ஹச்எஸ்எல் கலர்ஸ். ஓகேங்க. அப்படின்னா ஹச்னா ஹியூ, எஸ்னா சேச்சுரேஷன், எல்லுனா லியூமினேஷன். ஹியூக்குள்ள ஃபங்க்ஷன் என்னன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்டை இது பண்ணியிருக்கேன். ப்ளூ சேனல், இந்த ப்ளூ சேனல் அதுக்கு இது பண்ணலாம். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணால் ப்ளூ தான் இதுவாகும். புரியுதா? அப்படி எனக்கு வேண்டாம். எனக்கு மேனுவலாக தான் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? சேஞ்ச் ஓவர் ரிப்ளை பாருங்கள். இப்போ நான் இங்கே நான் இப்படி பண்ணி எனக்கு இங்கே உள்ள கலர்ஸ் மாறிட்டு பாருங்க, ஸ்கையில் உள்ளது. அதனால் நான் அதை தனியாக ரெண்டாவது பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? இப்போ சேச்சுரேஷன் வரும். சேச்சுரேஷன் எனக்கு இவ்வளோத்துக்கு டார்க் ப்ளூலாம் வேண்டாம். அவ்வளோ ப்ளூ சேனலை லேசாக குறைச்சி விட்டுட்டோம். இவ்வளோ போதும். சூப்பர், நைஸ், செம்ம சூப்பராக இருக்குது. லூமினேஷன் எனக்கு இந்த புண்ணில் உள்ள லூமினேஷன் வந்து கொஞ்சம் க்ரீன் லூமினேஷன் கொஞ்சம் டல் அடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஹச்எஸ்எல்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இனி கலர் கிரேடிங் வாங்க. இதில் போய் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படியே இது. ஓகே, இங்கே இப்போ இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எனக்கு கரெக்டாக பிடிச்சது போல். ஓகே, ஒரு மாதிரி பட்ட டோனு லூமினேஷன் குறைச்சிரும். அப்போ தான் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். ஓகே, இது நைஸ். அதுக்கப்புறம் இதில் வாங்க. இது மிட்டோன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சேஞ்ச் வரும். லூமினேஷன் குறைச்சா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஹைலைட், இதான் முக்கியமான ஏரியா. வானத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, சூப்பர், நைஸ், செமையாக முடிஞ்சு. இது பிளெண்டிங் பண்ணலாம். ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகும் பிளெண்டிங்கில்.
இது பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிட்டு நேராக கீழே வாங்க, டீட்டெயிலுக்கு போங்க. டீட்டெயிலுக்கு போயிட்டு ஃபோட்டோவோட டீட்டெயில் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் கூட கிளாரிட்டியாக வச்சு ஃபஸ்ட்டு மாஸ்க், அடுத்த மாஸ்கிங் போட்டு எல்லாத்தையுமே 100ல் வச்சுருக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இது மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக செம்மையாக தெரியும். ஓகேவா? இது நாய்ஸ் ரெடியூஷனு, அதெல்லாம் 2வது சாப்டரில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் இருக்க எது புரியாட்டாலும் தனியாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் அதை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போட்டுருங்க. ப்ளூ பிரைமரி செம. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ லைக் இட். கொஞ்சம் கரெக்ட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இவ்வளோ முடிஞ்சா அதுக்கு பிறகு நேராக இதில் வாங்க. இதில் வந்து இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை போக தான் பண்ண முடியும். செலக்ட் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணி இது பண்ணுறது. செலக்ட் ஸ்கை, இப்போ செலக்ட் ஸ்கை கொடுத்தா நியூ செலக்ட் ஸ்கை மட்டும் இதாகும், ஒன் மூமெண்ட். ஓகே, ஸ்கை செலக்ட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்கை மட்டும் செலக்டில் இருக்கும். ஓகேங்களா? ஷேடோஸ் என்னடா இது ஒன்று இதாக மாட்டேங்குது அளவுக்கு. அது ஸ்கை ஆட்டோமேட்டிக், ஸ்கை இது ஆட்டோமேட்டிக் இது பண்ணிட்டு. ஓகே, சூப்பர் நைஸ். டோன் செட்டிங்ஸ் மட்டும் அது யூஸ் ஆகும்னு இருக்கேன். ஓகே, இனி ஆட் லேயர் கொடுங்க. ஆட் லேயர் கொடுத்துட்டு எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் எனக்கு பிடிக்கும், அதை நான் பனிமூட்டம் ஆக்க போகிறேன். மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இழுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு டிகேஸ் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது போல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவுக்கு பனிமூட்டம் ஃபோட்டோ செட் ஆகுமா தெரில, பட் பார்ப்போம். செம்ம. ஓகே, சூப்பர் நைஸ். ஓகே, இவ்வளோ தான் இதில் டெவலப் ஆப்ஷன்ஸ். திரும்ப இதை ஒர்க் அவுட் கிளிக் பண்ணிடுங்க, அது போயிடும். ஓகேங்களா? இது பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, பிஃபோர் இது பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு இது கூட பண்ணி காமிக்க விரும்புகிறேன். இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். வெயிட், ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு தோணுது, உங்களுக்கு காமிக்கிறேன். வர மாட்டேங்குது, லைப்ரரியில் போனதை வருமோ?
இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுப்போம், கண்டிப்பா வரும். ஓகே, இந்த ஃபோட்டோ டெவலப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோ எப்படி எடிட்டிங் பண்றதுன்னு மட்டும் பாருங்க. ஹைலைட், ஷேடோ, ஒயிட் இருந்தால் நல்லா இருக்கும். பிளாக், டெக்ஸ்டர் வேணா டெக்ஸ்டர் வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேராக கீழே வாங்க, ஹவுஸில் போங்க. தூக்கி விடுங்க, வச்சு விடுங்க. மிட்டோன்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு கரெக்ட் பண்ணுங்க. க்ரீன் இதில் போங்க, இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு நேராக கீழே வாங்க, கியூவில் போங்க. ப்ளூ கொஞ்சம் இது பண்ணுங்க. எஃபெக்ட், இது இதில் பண்ணுறதோடி நம்ம இது யூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். லீனியர் லைட் யூஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல இந்த இடம் வர வேணும். என்ன பண்ணால் ஹைலைட் குறைங்க, எக்ஸ்போஸ் குறைங்க, அப்போ தான் கொஞ்சம் கூட டெப்த்தாக வரும். ஓகேவா? அடுத்து திரும்ப ஒரு ஆட் மேக்ஸ் கொடுங்க, திரும்பியில் போங்க, மேலே கீழே இது வரை இழுங்க, ஷேடோஸ் கூட்டுங்க, பிளாக்கு கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் கூட உங்களால் அந்த கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் தக்கன கரெக்டாக இது பண்ணிவிட்டு மேலே கீழே வாங்க. டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்க, சாரி ஒரு ஸ்கின்னாக இருக்கு. டிகேஸ் குறைச்சி விடுங்க, டெக்ஸ்சர் குறைங்க, டெக்ஸ்சர் கரெக்டாக லெவல் ஆஃப் பாயிண்ட் கொஞ்சம் கூட ஓகேவா? இது திரும்ப இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன் பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக வேணும்னா திரும்ப ஆட் இது கொடுங்க, இதை எடுங்க, ஒரு செகண்ட். இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்போஸ் கொஞ்சம் டிகேஸ் குறைங்க, ஷேடோ கொடுங்க, கொஞ்சம் ஒயிட்டு, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக செம்மையாக பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? திரும்ப இதை கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணுங்க பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இப்படி தான் ஒரு ஃபோட்டோவை லைட் ரூமில் ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் அதுக்குள்ள செம்ம எடிட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? கொஞ்சம் நார்மல் எடிட்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு டோன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, ஆட் திரும்ப கொடுங்க, கொடுத்துட்டு இது லினியர் கொடுத்துட்டு மேலே கீழே இழுத்து விடுங்க, இழுத்து விட்டுட்டு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து மாறும். செஷன்
இங்க பாருங்க மாறுதா எப்படி பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்களா இப்படிதான் ஒரு ஃபோட்டோவை நம்ம நீட்டாக எடிட்டிங் பண்ணுறது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம பிகே ஃபோட்டோக்காரன் ஓகேங்களா, அதை நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோ மேக் பண்ணி பாரோம் வெயிட்டாக ஓகேங்களா, அது வேற லெவலில் இருக்கும்.